வணக்கம். வெள்ளிக்கிழமை 461 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு 231 பாயிண்ட், கிட்டத்தட்ட 692 பாயிண்ட் இந்த 2 நாளில் மட்டும் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னியோட டே சார்ட் கேண்டலை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு புல்லிஷ் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. மூவிங் ஆவரேஜ்லேயும் சரி, அதர் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு புல்லிஷ் பை சிக்னல் ஜென்ரேட் ஆகிருந்தது ஸ்பாட் நிஃப்டி இண்டெக்ஸில். பட் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னியோட டே சார்ட் கேண்டலில் ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவரால் இன்னைக்கு மறுபடியும் மார்க்கெட் பழைய பவுன்ஸ் பேக் நடக்குமா, இல்லை இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரகிள் ஆகுமா, நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன சொல்லுது, எந்த செக்டார் தொடர்ந்து இந்த ஈரான் யூஎஸோட டீலுக்கு அப்புறம் எந்த செக்டாரில் அதிகமான ஃபோக்கஸ் இன்வெஸ்டார் சைடில் இருக்குது, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் 15/6/2026 ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன், அதாவது ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ், வர ஜூன் 20 சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சென்னை தாம்பரமில் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக் அசெட் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு வீடியோ மட்டுமே இது. அமெரிக்கா ஈரானோட டீல் தான் கடந்த 2 செஷன், அதாவது வெள்ளிக்கிழமையும் இன்னைக்கும் மார்க்கெட் ஒரு ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான ரீசன். பட் ஆனால் இன்னைக்கு கவனிக்கக்கூடியதில் கடந்த 2 வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. மேபி இது ப்ராஃபிட் புக்கிங்காக டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் வர மார்க்கெட் ட்ரெண்ட், மேபி நிஃப்டி ஒரு நியூட்ரல் ஓப்பனிங் இருந்தால் அது பேங்க் நிஃப்டியை பெரிய அளவுக்கு வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னியோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஒரு பயாஸ்குள்ளே டர்ன் ஆகிருக்கு, ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது. மேபி இது முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வீக்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, என்எஸ்சி ஐபிஓக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான நியூஸ். 2வது, வேதாந்தா இன்னைக்கு நியூ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு டீமர்ஜருக்கு அப்புறம். மொத்தம் 5 ஸ்டாக்கு 800 1000 வரைக்கும் டோட்டல் கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வேல்யூவேஷன் புரோக்கரேஜஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் பீட் பண்ணியிருக்கிறது எதிர்பார்த்ததை விட பெட்டரான ப்ரைஸிங் அப்படின்னா அது வேதாந்தா அலுமினியம் டானாக இருக்குது. மற்ற எல்லா ஸ்டாக்குமே எதிர்பார்த்த ப்ரைஸை விட குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ஃபாக்ஸ்கான் ஷ்னைடரோட டீல். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம் ஐடி செக்டாரில். ஃபார்மா பக்கம் வரும்போது ஒரு வீக்னஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்தது. ஆரோ ஃபார்மாவோட நெகட்டிவ் நியூஸை ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். டூத் ப்ரைஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மார்க்கெட்டில் கோல்பால், டாபர், HUL இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப என்ன ஆச்சு? நிஃப்டி நீங்கள் ஓப்பன் ஆன முதல் 5 நிமிஷத்தில் 24,011 வரைக்கும் ஹை போயிருந்தது. இதுதான் டே ஹை. அதாவது ஓப்பன் ஆகும்போது வந்த ஹையை டே ஃபுல்லாகவே பிரேக் ஆகலை. கண்டினியூஸாக மார்க்கெட் ஒரு வீக் ஜோனுக்குள்ளே தான் கன்சாலேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இந்த மாதிரி புல்லிஷ் மொமெண்டமில் ப்ரீவியஸ் ஹையை உடைச்சு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை 461 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் இன்னைக்கு மார்க்கெட் மோர் தென் 300 பாயிண்ட் ப்ளஸ்க்கு ஓப்பன் ஆனாலும், பட் டே ஹை கிட்ட ஓப்பன் ஆனதோட சரி, அதுதான் இன்னைக்கு முதல் 5 நிமிஷத்தில் வந்த டே ஹை. அதுக்கப்புறம் டே ஃபுல்லாகவே உடைச்சி கீழே டே லோக்கு நேரில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 24,000 டச் பண்ணிச்சு, பட் சர்வைவ் ஆகலை. ஆனால் க்ளோசிங் டே ஹையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி நியூ ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தாலும் இப்போ நியர் டேர்முக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூஸ் ரேலிக்கு அப்புறம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு பிராட் மார்க்கெட், அதாவது நிஃப்டியில் இருக்கிற முதல் 500 கம்பெனியோட இண்டெக்ஸ், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இதை கேட்டகரைஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ். அதாவது பிராட் மார்க்கெட்டில் 2.4% கிட்ட இந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எதனால இந்த இண்டெக்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நான் ஒரு 5 ஸ்டாக் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று, முதல் இடத்துல HDFC AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். ஏன்னா பையர்ஸ் அதிகமாக உள்ள வரதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே போல டெட் ஃபண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்றவங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸா ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் நான் டெலகிராம் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த யூஎஸ் ஈரானோட டீல் க்ளோஸ் ஆகிறது கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு நேரடியான ஒரு பாசிட்டிவ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலுக்கு எக்கனாமி வைஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் பட் இது இப்போ நியர் டேர்முக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்எஸ்சியோட ஐபிஓ இப்போ ஃபைல் பண்றதுக்கான என்எஸ்சி வந்து திட்டத்தில் இருக்கிறதாவும் மேபி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் இதோட அனௌன்ஸ்மெண்ட் செபியில் இவங்க ஃபைல் பண்ண போறாங்களா, ஐபிஓக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களான்ற ஒரு கொஷின் இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு எதுவும் ரிசீவ் ஆகலை. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக நான் வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருந்தேன், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் அது கண்டினியூ ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எல்என்டி ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓப்பனிங்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த Q4 ரிசல்ட் வந்தது. ரியல்டி இண்டெக்ஸுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இருந்தது. அதுல இருந்து ரியல்டி ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று குவார்டர்லி ரிசல்ட் கை கொடுக்காம போனது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை இன்னொரு பக்கம். ஏன்னா எக்கனாமி எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதோ, எப்போ ஸ்ட்ரகிள் ஆகுதோ அப்போ நேரடியாக முதல்ல பாதிப்பு ஏற்படுத்துறது பேங்கிங்கை விட ரியல்டி செக்டார் தான். இப்போ அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ட்ரேட் டெபிசிட்டாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பக்கம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலில் பாதிப்பு இருந்தாலும் நேரடியாக இன்னொரு பக்கம் ரியல்டி செக்டாரை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த ஈரான் யூஎஸோட டீல் முடிஞ்சது. ரியல்டி செக்டார் தான் இன்னைக்கு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸா டர்ன் ஆயிருக்கு. செக்டார்ல முதல் இடத்துல கிட்டத்தட்ட 4% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸ் நான் காலையிலேயே டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஎல்எஃப் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இந்த வேதாந்தா பற்றி நான் டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். மேபி அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி நான் வேதாந்தாவோட இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வேதாந்தாவோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வருண் பீவரேஜஸ், முத்தூட் ஃபினான்ஸ், முக்கியமான இந்த ஃபினான்ஷியல் செக்டாரில் கோல்ட் ஃபினான்ஷியல்ஸ் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, முத்தூட் ஃபினான்ஸை ஒரு மோசமான ஃபால் கடந்த ஒரு மாசமாவே நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸா இறங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இவங்களோட ஏயுஎம் வந்து கோல்டு வேல்யூ டிராப் ஆகுறது இவங்களோட ஏயுஎம் அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த ஒரு நியூஸும் மேஜர் இம்பாக்ட்னு சொல்லலாம். இப்போ கோல்டு மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கிற நியூஸ் இதுதான். இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸ் நிஃப்டி 50 நியர்லி 4%, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல 4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அடுத்து நம்ம கவனிக்காத ஒரு செக்டார் சியாம் டேட்டா, அதாவது வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டா இன்னைக்கு வந்தது ஒன்று. ரெண்டாவது 2 வீலர் அண்ட் 4 வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் பாசிட்டிவ் அமெரிக்கா ஈரானோட டீல். ஸோ இது லாஸ்ட் வீக்லயும் வெள்ளிக்கிழமை ரேலிலையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இன்னைக்கும் இல்லை முக்கியமாக டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், இந்த ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் அதிகமாக டர்ன் ஆயிருந்தது. அடுத்து க்ரூட் ஆயிலோட ஃபால் நமக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது க்ரூட் ஆயில் $60-65 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட $105-110 வரைக்கும் போச்சு. மோர் தென் 70-60% இந்த $60-65 இன்க்ரீஸ் ஆச்சு. இது இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. தொடர்ந்து 3வது நாளா வியாழன் வெள்ளி இன்னைக்கு 3வது நாளா க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. வியாழக்கிழமை 6% கிட்ட ஃபால், வெள்ளிக்கிழமை 2%க்கு மேலே ஃபால். இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் டவுன்ல இருக்கு. மேபி இன்னைக்கு அது எப்படி டேர்ன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம மார்க்கெட் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். எந்த செக்டார் இம்பாக்ட் இருக்கும்? ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது. இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபால் ஆகிறது நெகட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு ரிலீஃப். ஏன்னா ரீசெண்டாக ஆயில் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 550 கோடி ரூபா ஆயில் கம்பெனிஸ்க்கு நஷ்டமாகுதுன்றதை கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது நியர்லி ஒரு 70 to 80 டேஸுக்கான ஃபியூல் தான் நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணாங்க. பட் இந்த அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை சால்வ் ஆகிறது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்கலாம். இது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆட்டோ செக்டார் மேனுஃபேக்சரிங் பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் அதை தாண்டி மல்டிநேஷனல் லெவலில் கான்ட்ராக்ட்ஸ் இல்லை பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுற ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மதர்சன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
டிமார்ட் இந்த ஸ்டாக்குக்கும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். புரோக்கரேஜோட அப்டேட் சிமெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் கொஞ்சம் அதிகமாக டானாக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது சிமெண்ட் செக்டாருக்கும் ஒரு டிமாண்ட் அதிகமாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பாக்டாக பார்க்கலாம். டாடா பவர் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா வேதாந்தா குரூப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வீக்காக டான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட அலுமினியம் வந்து 5% இன்னைக்கு மைனஸ்ல இருக்கு. ஆயில் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி 5% டவுன். வேதாந்தாவோட கம்பெனி மேஜர் கம்பெனி 2.5% டவுன். அதே போல் ஃபார்மாவில் ஜைடஸ் லைஃப் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் ட்ரெண்ட் லிமிடெட் டாடா குரூப் ஸ்டாக்கோட இன்னைக்கு 5% மேலே முதல் இடத்துல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் 2வது இடத்துல இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப் 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு மோர் தென் 3 to 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் லெவலில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லீட் பண்ணியிருக்கு, நியர்லி 4%. அதே போல் அமெரிக்கா ஈரானோட பிரச்சனையில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தின ஏவியேஷன் செக்டாருக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். இண்டிகோ இன்னைக்கு 3.8% கிட்ட இன்னைக்கு டான் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் 13 ஸ்டாக் பாசிட்டிவ், 2 ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவ். ஒன்று பஜாஜ் ஆட்டோ 1% மேலே இறங்கியிருக்கு. போஷ் லிமிடெட் 0.1% டவுன். மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். ஈயோனோ, மிண்டா, டிவிஎஸ் மோட்டார், ஏஷியர் மோட்டார் இதெல்லாம் 4% 6% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஃபார்மா செக்டாரில் மொத்தம் 20 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் பாசிட்டிவ், 16 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக டான் ஆயிருக்கு. ஆரோ ஃபார்மாவோட நியூஸ் இம்பாக்ட் இன்னைக்கு 5% கிட்ட ஃபால். அந்த என்ன நியூஸ் அப்படின்றது நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரோ ஃபார்மா பற்றின டீட்டெயில்ஸ் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ரியல்டி செக்டாரில் 10 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது கன்சூமர் டூரபிள்ஸ் 2.9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு ஸ்டாக் தான், அதோட ரேலி தான் காரணம். ஒன்று கல்யாண் ஜுவல்லர்ஸ். கோல்ட் ப்ரைஸு ஏற்கனவே இந்த குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், ஏன்னா இவங்க மல்டி கண்ட்ரீஸில் இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் இப்போது இந்த டென்ஷன் ரிலீஃப் வர்றது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தது. நியர்லி 11% இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிருக்கு. அதே போல் ஓல்டாஸ் இன்னைக்கு 3%, கிராம்டன், டிக்சன், வேர்ல்பூல், அதாவது இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சூமர் டூரபிள்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் மேஜராக ஸ்ட்ரகிள் ஆன கம்பெனிஸ் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ். இதில் இன்னொரு விஷயம், கன்சூமர் டூரபிள்ஸில் 13 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இதில் இன்னைக்கு செக்டார் பக்கம் வந்து 3 செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று நிஃப்டி ரியல்டி 3.9%, கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு பாசிட்டிவ். அடுத்த 2 செக்டார் கன்சூமர் டூரபிள்ஸ் ஒன்று, இன்னொன்று ஆட்டோ செக்டார். இந்த 2 செக்டார் 2% மேலே முடிஞ்சிருக்கு. 2 செக்டார் 1%க்கு மேலே, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸும் மெட்டல் இண்டெக்ஸும் 1%க்கு மேலே. ஸோ இப்போ என்னென்ன நியூஸ் இம்பாக்ட் இருந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் நியூஸில் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு டர்ன் ஆயிடுச்சு. க்ரூட் ஆயிலோட கொலாப்ஸ். நான் ஆல்ரெடி எந்தெந்த செக்டார் நம்ம கவனிக்கலான்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். க்ரூட் ஆயிலோட இம்பாக்டில் பெயிண்ட் கம்பெனிஸ், ஏவியேஷன் செக்டார், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இதெல்லாமே பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் டயர் ஸ்டாக்ஸ்லேயும் இன்னைக்கு பையிங் இருந்தது. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூமோட இன்னைக்கு லீட் பண்ணியிருந்தது. ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, அது ஒரு முக்கியமான விஷயம். வேதாந்தாவோட டீமர்ஜர் தொடர்ந்து வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் இது எப்படி ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்எஸ்சியோட ஐபிஓ பல வருஷமாக இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஐபிஓ இந்த வாரம் டிஆர்ஹெச்பி செபியில் தாக்கல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்எஸ்சி அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஐபிஓவாக இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எதிர்பார்ப்பு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் வேல்யூக்கான ஒரு ஐபிஓவாக இருக்கும் அப்படின்றத மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பாக பார்க்கலாம். இதில் செபியோட ரிஃபார்ம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் மார்க்கெட் பைபேக் மறுபடியும் அனுமதிக்கிறது. பாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ஏஎஃபோட ரோல் அவுட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகப்படுத்துறது. மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடிட்டி ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொண்டு வருது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செபி ஒரு முக்கியமான சேஞ்சஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போது கொடுத்துருக்குறாங்க. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது. இப்போ வரப்போகிற அடுத்தடுத்த செக்டாரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ரியல்டி ஸ்டாக்ஸு மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
மூணாவது ஐடி செக்டார் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஃபால்லையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீக்காக இருந்த இந்த செக்டார் வெள்ளிக்கிழமையும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இன்னைக்கும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி இந்த செக்டார் இப்போ அடுத்து ஒரு பவுன்ஸ் பேக்குக்கு வருமான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கு. இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்என்டி, கல்பத்தாறு பவர் ப்ராஜெக்ட், வாட்டக் வபாக், ஜிஆர் இன்ஃப்ரா, இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெனிஃபிஷியலான ஸ்டாக்காக பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து பெனிஃபிஷியல் நியூஸாக நம்ம பார்க்கலாம். ஃபாக்ஸ்கான் ஷ்னைடர், இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷ்னைடர் 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. புரோக்கரேஜ் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு சில நியூஸ் என்னன்னா, மெட்டல் ஸ்டாக்ஸுக்கான யூபிஎஸோட பை ரேட்டிங் ஹிண்டால்கோ, நால்கோ, கோல் இந்தியா கொடுத்துருக்காங்க. இல்லை செல் கால் பார்த்தீங்கன்னா செயிலுக்கும் என்எம்டிசிக்கும் கொடுத்துருக்காங்க. நொமுரா அதானி போர்ட்ஸ்க்கான பை டார்கெட் கொடுத்துருக்காங்க, 2080 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் இண்டிகோக்கு 5380, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் மக்வாரி 125 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஐடிசி கோடெக் செக்யூரிட்டிஸ்க்கு ரெடியூஸ்ல இருந்து பை அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடிசிக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இப்போதைக்கு 24,000 டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஓப்பன் ஆகும்போது வந்த ஹையை டே ஃபுல்லாகவே பிரேக் பண்ணல. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த 24,000ன்றது ஒரு ஸ்ட்ரகிளான பிளேஸாக நிஃப்டிக்கு டான் ஆயிருக்கு. இந்த குரூஷியல் லெவலுக்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ரேலி இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு 23,800 நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸில் ஒரு குரூஷியலான லெவல். அந்த லெவலுக்கு கீழே 23,600 ரொம்ப அடுத்த சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். 24,000 தாண்டாத வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் இல்லை சைட்வேஸ் மொமெண்டம் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. செலக்டிவான ஸ்டாக்ஸு இல்லை செக்டார் நம்ம கவனிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ் நியூஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வர ஜூன் 20 ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.